தமிழை நாடு பகுத்தறிவை தேடு என்ற முழக்கத்தை முன்வைத்து ஒரு இனிய மாலை பொழுது ஒரு சிறப்பான ஒரு மழலை பிறந்திருக்கிறது. அந்த மழலைக்கு மகிழ்வூட்டும் விதமாக அந்த மழலை பெற்ற தாயை பாராட்டுவதற்காக இங்கே நாம் எல்லாரும் கூறியிருக்கிறோம். இதற்கு முன்பு வரவேற்புரை, நெறியாளிகை, வாழ்த்துறை மற்றும் அன்பின் குடும்பத்தார் அத்தனை பேருக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து தமிழ் ஆளுமை உறவுகளுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். முடிவுரை முன்னுரையாகுமா? தலைப்பே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடியது. ஆகும், முன்னுரைதான், எதற்கும் முடிவுரை என்று கிடையாது. முடிந்த சரித்திரம் எல்லாம் மீண்டும் திருத்தை தான் பார்த்திருக்கிறோம். அந்த வகையில ஒரு 2 பெண் குழந்தையை பெற்றார். அவர்கள் வளர்ந்து போகும்போது அந்த குழந்தைகளுக்கு தன் தலைப்பெழுத்து கூட மாறும் வேறொரு இடத்துக்கு செல்லும் பொழுது. ஆனால் தன் பெயரில் யாராலும் அசைக்க முடியாத ஒரு உயிரை எழுதி வைத்திருக்கிறார். இது யாருக்கும் கொடுக்க முடியாது. இந்த புத்தகத்தை உரிமையாளர், இதுக்கு பத்திர பதிவாளர் எல்லாமே அவங்கதான். யாரும் சொந்தப்பட முடியாது. யாராலும் திருட முடியாத ஒரு சொத்து எதுன்னு சொன்னா நம்முடைய படைப்புகள், எழுத்துக்கள் தான். அந்த வகையிலே பேச்சு புயல் வித்யாதேவி அவர்களுடைய இந்த படைப்பு அமர்ந்திருக்கிறது. ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கும் பின்னால் ஒரு ஆண்மகன் இருப்பார் அல்லது தன் இணையர் இருப்பார் என்ற வகையில் இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு இவ்வளவு பெரிய ஒரு செயலை செய்ததற்கு ஒரு பின்புலமாக இருந்த எனது அன்புடைய தம்பி அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நீ இன்றி ஓரிடமும் அசையாது. அதுதான் தம்பி. அமைதி என்றால் அங்கு எரிமலை பேச்சு, ஆனால் யாரும் சுடாது. அப்படி ஒரு அடுக்குமொழிக்கு சொந்தக்காரர் தான் வித்யாதேவி அவர்கள். முதலாக என்னிடம் கேட்கும் போது நீங்க அனுப்ப பார்த்துக்கிறேன்னு தான் சொன்னேன். ஆனா ஊரும் படிச்சிருக்கும் போது ஆயிரத்தி கேட்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 3-4 தடவை தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தேன். இந்த புத்தகத்தை வாழ்த்துறை கேட்கும் போது ஏனோ தானோ எழுதக்கூடாது. அதை எழுதும் போது அதுல என்ன பொறுமை புரிந்திருக்கிறதோ அதை உலகத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடப்பாடு அந்த வாழ்த்துறை பொழுதுபோருக்கு இருக்கிறது. அதுதான் தகுதியும் கூட. அந்த வகையிலே இவருடைய எழுத்துக்களில் நான் வியந்து போனது. எல்லோரும் இப்பொழுது பெரிய மோகம் எங்க இருக்குன்னு சொன்னாக்க, படிச்சுட்டு எங்க இருக்க, US, UK இப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். நான் இந்தியாவில் தான் இருக்கிறேன் என்று, இன்னும் சொல்ல போனா என் தாய் தமிழ்நாட்டில் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு கூட யாருக்கும் மனம் வருவதில்லை. இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழ் மொழிக்கு எவ்வளவு இடர்பாடு என்று தெரியும். அப்படிப்பட்ட இடர்பாட்டில் இங்கே ஒரு கவிதையை வைத்திருக்கிறார். காலத்திற்கு ஏற்ற ஒரு கவிதை அது. தன்னுடைய கல்விதனை வெளிநாட்டில் விற்கக்கூடிய பொருளாக அவர் எப்படி சுட்டி காட்டுகிறார் சொன்னாங்க, வெளிநாட்டு வேலையை நாடுவோருக்கு உன் கண்ணீர் துளைகளை சேகரித்து அந்நாட்டு முத்துக்கள் என்று விற்பதற்கு சிலர் தயாராகி இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய இது! நம்முடைய வீரர்கள் எல்லாம் முத்துக்கள் என்று ஒரு போலியா ஒரு வர்ணனை கொடுத்து நம்மளுடைய வியர்வையை அவன் நம்மகிட்ட திருப்பி வைக்கிறான். இது உருவாக்குவதும் நான் தான். உருவாக்கி அந்த வியர்வைக்கான உடலை அனுப்பி வைப்பதும் நான் தான். அந்த அறிவை அனுப்பி வைப்பதும் நான் தான். அவன் அங்கிருந்து அந்த வியாபார பொருளாக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் நம்முடைய எண்ணத்தை அவன் அருமையாக புரிஞ்சிருக்கான். அவ்வளவுதான். வெளிநாட்டுல இருக்கலாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. நிறைய ஒவ்வொரு வரிகளையும் படிக்கும் போது நான் சில குறிப்புகளை மட்டும் வச்சிருக்கிறேன். ஒரு மலர் அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். இது பழைய எம்ஜிஆர் படத்துல வர மதுரைக்குமாரி வசனம் போலவே இருந்தது எனக்கு. வரவா, எங்கே, உன் அருகே, இதுதான். அதே போல இந்த வரிகளை எழுதும் போது அந்த கலைஞருடைய ஞாபகம் எனக்கு வந்துவிட்டது. அதுதான் ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு பிடித்தமான மலர் எது? உங்களுக்கு பிடித்தமான மலர் எது என்று கேட்டாய் என்னிடம். மிருதுவான, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மலருக்கும் ஒரு ஓமையை கொடுக்கிறார். மிருதுவான உள்ளம் படைத்தவரிடம் கேட்டிருந்தால் மல்லிகை என்பார். மிருதுவான உள்ளம் படைத்தவரிடம் கேட்டார் மல்லிகை என்பார். மெய்தான். உறுதியான இதயம் கொண்டோ ரோஜா என்பார். ஏன்னா கீழே முள்ளு இருக்கும், குத்தினாலும் பரவாயில்ல, சூடி கேள்கிறேன் என்று அதை பெற்றுடுவார். வாடியும் மனம் பரப்பும் எதுன்னு சொன்னா மறிக்கொழுந்து. ஒரு காலத்துல தேங்காய் எண்ணெயில மறிக்கொழுந்தெல்லாம் போட்டு தலை வச்சுட்டு உட்காரணும். இப்ப தேங்காய் எண்ணெய் கூட காணும். மறிக்கொழுந்து எங்கேயாவது ஒரு பக்கம் தான் பார்த்துட்டு இருக்கோம்.
அந்த வகையில் தஞ்சை எங்களுக்கு மறிக்குழுந்துக்கு புகழ்பெற்ற ஊர் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். இந்த உலகத்திலேயே அடுத்த வரிதான் ஒரு கவிஞன் எங்கே தன்னுடைய இறுதி நிலையை உணர்த்துகிறான் என்று சொன்னார். விடை சொல்லணும். இத்தனை கேட்டாச்சு, இவனுடைய பதில் சொல்லணும் இல்லையா? சொல்றாங்க, எனக்கு இந்த உலகத்திலேயே இதுவரை பூக்காத ஒரு புது மலராய், இதுவரை பூக்காத ஒரு புது மலராய், என்றென்றும் வாடா மலராய், எல்லா பூக்களும் வாடிவிடும், எல்லா பூக்களுமே வாடிடும், தலைப்பூ கூட வதங்கிடும். வாடா மலராய் எனக்காகவே பூத்திருக்கும் உன்னை தவிர வேறு எந்த மலர் பிடித்தமானது என்று எண்ணுகிறாய்? என்னை விட உனக்காகவே பூத்திருக்கும் உன்னை தவிர வேறு எந்த மலர் பிடித்தமானது என்று எண்ணுகிறாய்? இவ்வளவு பெரிய கேள்வி. அவன் கேள்வி கேட்கிறவன ஓங்கி அரைச்சது மாதிரி இருக்கு. வரிகளை எழுதியிருக்க தனக்கு முன்னால் பேசின கூட சொன்னாங்க நினைக்கிறேன். ரெண்டு பேருக்குள்ள ஒரு புரிதல் வேண்டும், ஒரு காதலர்களுக்குள்ள புரிதல் இருக்க வேண்டும், அல்லது இணையர்களுக்குள் புரிதல் வேண்டும். அந்த புரிதல் ஒரு சின்ன ஊழல். அந்த ஊழலுக்கு என்னை நீ புரிந்து கொள்ள இல்லை என்றால் வேறு யார் புரிந்து கொள்ள கூடும்? என்னை நீ புரிந்து கொள்ளவில்லை என்றால் வேறு யார் புரிந்து கொண்டான்? என்ன நீ என்ன புரிஞ்சுட்டா போதும், வேற யாரும் என்ன புரிஞ்சுக்கணும் தேவையில்லையே அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கு. உண்மையிலே தம்பிக்குதான் நான் வார்த்தை நினைக்கிறேன். உண்மையில பாராட்டணும், இந்த வழியெல்லாம் பாராட்டணும். நீங்க என்ன புரிஞ்சா போதும், வேற எவன் என்ன புரிஞ்சுக்கணும்? உன்னை தவிர எனக்கு யாரும் இருக்கா என்று தன்னுடைய அன்பின் ஆழத்தை இதை விட அழுத்தமாக சொல்ல முடியாது. ஊழல் வரும்தான். அந்த ஊழலுக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு கருத்தாய்ப்பை இங்கு வைத்திருக்கிறார். உன் காலில் வைக்கிறேன் விஸ்வாமித்திரனை போல் வேண்டாம், உன் காலில் வைக்கிறேன் விஸ்வாமித்திரனை போல் வேண்டாம். நீ இவ்வளவு காலம் இங்கிருந்தாய், 15-16 கார்த்திகை பின் நீ நிலவரையில் இருந்த ஒரு பௌர்ணமி நிலவு கொஞ்சம் கொஞ்சமா அந்த மூன்றாம் வந்து அப்புறம் வருது. அப்படித்தான் இருக்கிற. அது போல நிறைய அவருடைய ஆதங்கத்தையும் தன் மனது ஓட்டத்தில் உள்ள கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறார். அடுத்து இன்னொன்னு, ஒரு பார்வை. 1000 இளம் பார்வைகளில் மூழ்கியும் முன்பெல்லாம் என் மனம் கரையவில்லை. அது ஒரு இளமைக்கான கவி நினைவு போல இருக்கிறது. நான் படிக்கும் போது அதை நினைச்சேன். ஒரு போயிட்டு இருக்கோம், நிறைய பேர் பார்ப்பாங்க. ஒரு அழகா இந்த ஒரு உருவங்கள் போனா சரி, உயிர்கள் போனா சரி, ஆணோ பெண்ணோ போனா சரி, ஏதோ ஒரு பார்வை. அந்த பார்வைகள் எப்படி இருக்கும் என்று தெரியாது. ஆனால் இவருடைய கணிப்பில் எப்படி சொல்றாருன்னா, 1000 இளம் பார்வைகளில் இளைஞருடைய பார்வையில் மூழ்கியும் முன்பெல்லாம் என் மனம் கரையவில்லை. இன்று இது என்ன அதிசயம்? ஒரு வினாடியில் உன் ஈர பார்வையில் என் மனம் உப்பாகி விட்டது. மனம் கசிந்திருக்காங்க. ஒரு இதுக்கு மேல எழுதுருமா அப்படின்னு பார்த்தா தேவையில்லாத ஒண்ணு. அப்படி ஒரு கவிதையை தன்னுடைய படைப்பின் மூலமாக செய்து நிறைவாக ஒன்று, ஒரு பத்தினி பெண். இப்ப சொன்னாங்க அவங்க தோழி இப்படி பேசினவங்க சொன்னாங்க, அந்த பாரதியார் கேட்டாங்க அப்படின்னு. அதை விட இன்னும் ஒரு படி மேலே சொல்றார். ஒரு சாதாரண ஒரு பெண் தன் கணவனிடம் என்ன கேட்பா? எனக்கு கொஞ்சம் இடம் வேணும், ஒரு வீடு வேணும், ஒரு தோட்டம் இருக்கணும். இது சாதாரணமா ஒரு நடுத்தர இல்ல ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் உள்ளவருக்கு ஒரு ஆசை. அதை இன்னும் மேலே ஒரு படி போயிட்டு அந்த பெண்ணை எப்படி உருவப்படுத்துறாருன்னா, ஒரு பத்தினி பெண், ஆசையுள்ள பெண் அல்ல, பத்தினி பெண். ஒரு பத்தினி பெண்ணை கேட்டால், நான் கேட்டால் உன்னை மட்டும்தான் கேட்பேன், உன்னை பெற்றால் உலகத்தில் உள்ள எல்லாம் நான் பெற்ற மாதிரி தானே, உன்னை விட பெரிய சொத்து இங்கே இல்லை, அப்படிப்பட்ட சொத்து நீதான், இதை விட என்ன இருக்க போகுது? இப்படி ஒவ்வொரு வரிகளையும் மிக யதார்த்தமான, இப்ப சொல்ல போனா ஒரு ஆசு கவியால் யதார்த்த கவியா எழுதிய தெரியவில்லை, அந்த அளவுக்கு இருக்கிறது. ஒரு படபடவென்று பேசக்கூடிய ஒரு மலைக்கு சொந்த மலையாக இருக்கக்கூடியவர். ஆனால் இவ்வளவு பொறுமையா ஒரு வாழ்வியலை ஒரு கிராம நடையில் எல்லோருக்கும் போய் சொல்றார். வைரமுத்து சொல்ல போல பாம்பரனுக்கும் போய் சேர வேண்டும், அதற்கு ஒரு பாட்டுப்படி என்று சொல்வார். அந்த வரியை மெய்யாக்கி இந்த புத்தகத்தை வெளியிட்டுள்ளார்.
இது முடிவுரை அல்ல வித்யாதேவி அவர்களே, இது முன்னுரை. இது முடிவுரை அல்ல, இது முன்னுரை. இது முதல் புத்தகமாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எழுதும் ஒவ்வொரு புத்தகமும் முதல் புத்தகம் என்று எண்ணியே எழுதுங்கள். அப்பொழுதுதான் ஒரு புதிய தாக்கம் இருக்கும். ஒரு புத்தகம் எழுதிவிட்டால் அந்த புத்தகத்தை பற்றிய எண்ணத்தை விட்டுவிட வேண்டும், அடுத்த கருத்தியலுக்கு செல்ல வேண்டும். இன்னும் சொல்ல போனால், நாம் என்ன பார்க்கிறோமோ, என்ன அனுபவிக்கிறோமோ, எதை கேட்டோமோ அதை உணர்வு கலந்து நாம் எழுதும் பொழுது அந்த கவிதையானது பல வருடங்களுக்கு இல்ல, பல யுகங்களுக்கு, பல தலைமுறைகளுக்கு நிலைத்து நிற்கும். அந்த வகையில் இது முன்னுரையாக எடுத்துக்கொண்டு இன்னும் பல பணுவல்களை நீங்கள் வெளியிட வேண்டும். அது எல்லோருக்கும் சென்று கேட்க வேண்டும். அதே போல நூலகங்களில் வைக்கும் அளவிற்கு உங்கள் புத்தகங்கள் இருக்க வேண்டும். என்னுடைய ஆசை அதுதான். ஆசைப்படக்கூடாது, இருந்தாலும் என்னுடைய பேராசை வித்யாதேவியருடைய நூல் தமிழகத்தினுடைய அனைத்து நூலகங்களிலும் சென்று சேர வேண்டும். என்றாவது ஒரு நாள் அதை நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் பார்த்து பெருமைப்பட்டு அந்த புத்தகத்தை படித்து பார்த்து சொல்ல வேண்டும். அந்த அளவில் இருக்க வேண்டும். வாழ்த்தி நல்லதொரு வாய்ப்பு வழங்கிய இந்த வித்யாதேவி அவர்களுக்கு, கவிஞர்களுக்கும், அவையோருக்கும் நன்றி பாராட்டி சாருகிறேன். நன்றி, வணக்கம்.